எத்தனையோ சட்னி ரெசிபி வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி செய்யக்கூடியது நல்ல காரசாரமாக வரகு இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். இதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/4 கப்பு உளுந்தம்பருப்பை எல்லாமே வறுபடுறது மாதிரிக்கு நல்லா வறுத்து வந்து எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் ஒரு 30 வெள்ளைப்பூடு, ஒரு 12 காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி அதிலேயே சின்ன சைஸ் புளி, கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க. அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் ஒரு காஞ்ச மிளகா, ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சிருக்க இந்த உளுந்தையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயே நம்ம அரைச்சி வச்ச இந்த வெள்ளைப்பூடு, புளி, காஞ்ச மிளகாய் இந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா இட்லிக்கு ஒரு செம்ம காரசாரமான நல்ல டேஸ்ட்டில் வெள்ளைப்பூடோட நல்ல உளுந்து சேர்த்து நல்ல ஹெல்த்தியான ஒரு சட்னி வந்து ரெசிபி ரெடி ஆயிரும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப்